Hello guys, I'm from Top Skill Academy. இப்போ நீங்க பார்க்க போற டாபிக் வந்து ஆப்பரேட்டர்ஸ். இந்த ஆப்பரேட்டர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ரெண்டு வேரியபிள்ஸ் இல்ல வேல்யூஸ்க்கு நடுவுல ஒரு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும், இல்ல கால்குலேஷன் பண்ணணும், கம்பேரிசன் பண்ணணும், இல்ல லாஜிக்கல் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்பரேட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல எனக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. அர்த்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், யூனரி, ரிலேஷனல், அசைன்மெண்ட், டெர்னரி, இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அர்த்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் பத்தி பார்க்கலாம். இந்த அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ல நம்ம பேசிக்கா யூஸ் பண்ற அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடுலோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு ரெண்டு நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த பிளஸ் சிம்பிள் கொடுப்பேன். இதை அடிஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைனஸ் சிம்பிள் சப்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த மல்டிபிளிகேஷன் ஆப்ரேட்டர், தென் டிவிஷன் ஆப்ரேட்டர், தென் ரிமைண்டர் ஆப்ரேட்டர் இல்ல மாடுலஸ்னுமே சொல்லலாம். இந்த ரிமைண்டர் என்னது அப்படின்னா நான் டிவைட் பண்ணிட்டு மீதி என்ன ரிமைண்டர் இருக்கோ அதை தான் எனக்கு அந்த வேல்யூல ஸ்டோர் பண்ணும். இப்ப சம்ல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா A+B இருக்கு. ஸோ ஏல 15 இருக்கு, B-ல 4 இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எனக்கு எதுல ஸ்டோர் பண்ணிடும் அப்படின்னா சம்ல எனக்கு ஸ்டோர் பண்ணிடும். அதே மாதிரிதான் 15 - 4 என்ன வேல்யூ வருமோ அதை எனக்கு டிஃபரன்ஸ்ல ஸ்டோர் பண்ணிடும். அதே மாதிரி நம்ம பேசிக்கா யூஸ் பண்ற ஆப்ரேஷன்ஸ் தான் எதுல எனக்கு வரப்போகுது அப்படின்னா இந்த அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ல வரப்போகுது. இதுதான் நம்ம அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ல இருக்க ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ல எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ரேட்டர் வந்து இந்த ஈக்குவல் டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு ஒரு வேல்யூவை வேரியபிள்கிட்ட அசைன் பண்றதுக்கு எனக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஈக்குவல் டுமே என்னது அப்படின்னா ஒரு ஆப்ரேட்டர் தான். ஸோ இதுதான் பேசிக்கான அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் பிளஸ் ஈக்குவல் டு. இந்த பிளஸ் ஈக்குவல் டு எப்படி எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா x+=5 அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா x=x+5 எனக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ ஆல்ரெடி என்ன வேல்யூ இருக்கோ அது கூட எனக்கு எக்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 10ன்னு ஒரு வேல்யூ வந்து எனக்கு எக்ஸ்ல இருக்கு அப்படின்னா 10+5 ஸ்டோர் ஆகி ஈக்குவல் டு எனக்கு 15 எனக்கு ஸ்டோர் ஆகும். இதுதான் பிளஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் மைனஸ் ஈக்குவல் டு. இதை சப்ட்ராக்ஷன் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல இருக்க பிளஸ் ஈக்குவல் டு அடிஷனல் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா x=x-5. இப்போ எனக்கு வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 5ன்றது எனக்கு கெட் ஆகும். இதே மாதிரி மல்டிபிளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடுலஸ்க்கு எனக்கு வேல்யூஸ் கெட் ஆகும். இதே ஒருவேளை எனக்கு ஒய்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கலாம். int y=5 அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ ஒருவேளை x+=y அப்படின்னு கொடுத்தா எனக்கு என்ன வரும் அப்படின்னா x=x+y அப்படின்னு அசைன் ஆயிடும். அப்ப எனக்கு வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 15ன்றது வரும். ஸோ இதுதான் அடிஷனல் அசைன்மெண்ட். இதே மாதிரிதான் எனக்கு எதுக்கு வரப்போகுது அப்படின்னா சப்ட்ராக்ஷன் அசைன்மெண்ட், மல்டிபிளிகேஷன் அசைன்மெண்ட், டிவிஷன் அசைன்மெண்ட் அண்ட் மாடுலஸ் அசைன்மெண்ட்க்கு எனக்கு கெட் ஆகும். இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டரை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரெண்டு வேல்யூஸை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நான் எதை யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஏல எனக்கு 10ன்னு ஒரு வேல்யூ இருக்கு, பில 20 இருக்கு. ஃபர்ஸ்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ல என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். டபுள் ஈக்குவல் டு, இதை நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிரேட்டர் தென், லெஸ் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இது எல்லாமே ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ல யூஸ் பண்ற ஆப்ரேஷன்ஸ். இந்த டபுள் ஈக்குவல் டு என்ன மீனிங் அப்படின்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு இந்த டபுள் ஈக்குவல் டு கொடுப்போம். ஏன் சிங்கிள் ஈக்குவல் டு கொடுக்கல அப்படின்னா சிங்கிள் ஈக்குவல் டு கொடுத்தோம் அப்படின்னா அது வேல்யூ அசைன் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் இது நாட் ஈக்குவல் டு. ஈக்குவலா இல்ல அப்படின்னா எனக்கு இந்த நாட் ஈக்குவல் டு அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இது எல்லாமே நம்ம பேசிக்கா யூஸ் பண்ற ஆப்ரேஷன்ஸ். தென் இதோட அவுட்புட் எல்லாமே எனக்கு என்னவா தான் வரும் அப்படின்னா பூலியன் வேல்யூஸா தான் எனக்கு கெட் ஆகும். இப்போ எனக்கு இதோட வேல்யூஸ பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே எனக்கு ட்ரூ ஃபால்ஸ் இப்படிதான் கெட் ஆயிருக்கும். ஏன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டரோட அவுட்புட்ஸ் எல்லாமே எனக்கு என்னவா தான் இருக்கும் அப்படின்னா பூலியன் வேல்யூஸா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்றாங்க அப்படின்னா A== பியான்னு செக் பண்ணும்போது ஃபால்ஸ்னு வருது. ஏன்னா ரெண்டுத்தோட வேல்யூமே எனக்கு ஈக்குவல் இல்லை. அப்போ நாட் ஈக்குவல் டுன்னு செக் பண்ணும்போது எனக்கு ட்ரூன்னு கெட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் ஒர்க் ஆகும். மீதி இருக்க ஆப்ரேட்டர்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். For further course details, contact us.